ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீனி மேக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சம்மங்கி பூ எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். மாலையாக கோர்க்கிறதுக்கு பதிலாக இதே மாதிரியும் நம்ம கட்டி போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நான் அது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி வந்துட்டு க்ரீன் கலரில் உள்ளன் நூல் எடுத்திருக்கேன். 5 இது எடுத்திருக்கேன். இப்போ எப்படின்னா 2 மீட்டர் எடுத்திருக்கேன். 200 கிராம் சம்மங்கி பூவுக்கு 2 மீட்டர் உள்ளன் நூல் எடுத்திருக்கேன். அந்த 2 மீட்டரை வந்துட்டு 5 இது போட்டிருக்கேன். அதாவது 10 மீட்டர் மொத்தமாக அதை 5ஆக மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு ஒரு எல்லோ கலர் நூல் எடுத்திருக்கேன். உங்கள் காம்பினேஷனுக்கு தக்கன உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன் வேணுமோ அதே மாதிரி நீங்கள் நூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எல்லோ கலர் நூல் பூக்கட்டுற நூலும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 நூலையும் நம்ம வந்து சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இந்த எல்லோ கலர் நூலுக்கு பதிலாக கோல்டன் கலர் நூல் வாங்கினீங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். கோல்டன் நூல்னு நீங்கள் கேட்டாலே தருவாங்க. டெய்லரிங் மெட்டீரியல்ஸ் வாங்குகிற கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. நான் இப்போ இந்த 2 நூலையும் இப்போ முடிச்சு போட்டுக்கிறேன். முடிச்சு போட்டுட்டு இப்போ எப்படி வந்துட்டு இந்த சம்மங்கி பூ கட்டுறதுன்றதை பார்க்கலாம். கொஞ்சம் டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு இந்த எல்லோ கலர் நூல் வந்து எப்போதுமே வந்துட்டு அடியில் தான் இருக்கணும், மேலே வைக்கக்கூடாது. மேலே வச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றத நான் காட்டுறேன். இப்போ நான் மேலே வைக்கிறேன். மேலே வச்சுட்டு இந்த 2 நூலுக்கும் நடுவில் நீங்கள் சம்மங்கி பூ வைக்கும்போது ஒரு பார்வையே இருக்காது. அதுவும் இல்லாமல் பேஸ் வந்துட்டு ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா இந்த எல்லோ கலர் நூல் வந்து சம்மங்கி பூவோட காம்பு வந்து உடச்சிடும். அதனால் எப்போதுமே என்ன பண்ணுங்கள், பூவுக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுக்காமல் இருக்கணுன்றதுக்காக க்ரீன் கலர் நூலை, அந்த உள்ளன் நூலை மேலே வச்சுக்கோங்க, எல்லோ கலர் நூலை அடியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பூவுக்கு என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு சுற்று மட்டும்தான் பண்ணணும். நான் எல்லோ கலர் நூலை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், ஏன்னா அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுனால. உங்களுக்கு எல்லோ கலர் நூல் வந்து தீந்துருச்சுன்னா திரும்பியும் நம்ம வந்துட்டு முடிச்சு போட்டு நிறைய சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கீழே வைக்கிற அந்த உள்ளன் நூல் மட்டும் எப்போதுமே பெருசாக எடுத்துக்கோங்க. எவ்வளோ பூ எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தக்கன நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 200 கிராம் சம்மங்கி பூவுக்கு அந்த 2 மீட்டர் நூல் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அந்த 2 மீட்டர் நூலையும் நான் வந்துட்டு 5 தடவை போட்டிருக்கேன். ஸோ 10 மீட்டர் நூலுன்னு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த எல்லோ கலர் நூலை வந்துட்டு நான் ஒரே ஒரு தடவை இப்படி கீழே கொண்டு வந்துக்கிறேன். இது பூவுக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணணும் நம்ம. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு பூ கட்டுவீங்கல்ல, அந்த மாதிரி ஒரே ஒரு முடி மட்டும் ஃபஸ்ட்டு இதுக்கு போட்டுக்கோங்க, பூவுக்கு மட்டும். அடுத்தடுத்த பூ எப்படி கட்டுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் கீழே கொண்டு வந்து ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, 2வது பூ எடுக்க போகிறோம். 2வது பூவையும் என்ன பண்ணுறேன், க்ரீன் கலர் நூலுக்கும் எல்லோ கலர் நூலுக்கும் நடுவில் நான் வைக்கிறேன். வச்சுட்டு அந்த க்ரீன் கலர் நூலை மேலே வச்சுட்டு எல்லோ கலர் நூலை அதுக்கு முந்தின பூவோடு சேர்த்து கீழே ஒரு தடவை ஒரு சுற்றிட்டு இப்போ கீழே கூடி 2 பூவுக்கும் நடுவில் அந்த எல்லோ கலர் நூலை கொண்டு வந்து மேலே 2 காம்புக்கு நடுவுலையும் கொண்டு போய் நம்ம எல்லோ கலர் நூலை பின்னாடி விடணும். நம்ம விரலுக்கு பின்னாடி கொண்டு போயிடலாம். இப்போ 2 பூ இந்த 2 நூலுக்கு நடுவில் பூ வச்சாச்சா. வச்சுட்டு இப்போ ஒரு சுற்றி பூவுக்கும் வச்ச பூவுக்கும் ஒரு சுற்றிட்டு இப்போ கீழே அந்த எல்லோ கலர் நூலை கீழே கொண்டு வந்து 2 பூவுக்கும் நடுவில் இப்படி கொண்டு போய் மேலே கொண்டு போய் பின்னாடி கொண்டு போயிடணும். அவ்வளோதான். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரியலைன்னா இன்னொரு தடவை பார்க்கலாம். இப்போ வந்துட்டு அது அழகாக 2 பூவுக்கும் க்ராஸாக வரும். ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். இந்த மாதிரி க்ராஸாக வந்துருச்சா. இப்போ நான் திரும்பியும் ஒரு 4-5 பூ இதே மாதிரி கட்டி காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். ஒரு பூ எடுத்துக்கிறேன். வச்சுட்டு க்ரீன் கலர் நூலை மேலே கொண்டு போயிட்டு எல்லோ கலர் பூவை பூவுக்கும் இந்த வச்ச கரண்ட் பூவுக்கும் நடுவில் இப்படி கீழே கொண்டு வந்துடணும். ஸோ ஒரு க்ராஸ் வந்துடும். அதுக்கப்புறம் 2 பூவுக்கும் நடுவில் கொண்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த க்ரீன் கலர் மேலே இந்த எல்லோ கலர் வந்து க்ராஸாக வரும். அப்போ அது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு டிசைன் மாதிரி நம்மளுக்கு வந்துடும். இதே மாதிரி கட்டிகிட்டே போகணும். இந்த மாதிரி அடுத்தடுத்து பூவை வந்துட்டு நம்ம அந்த உள்ளன் நூலுக்கு அடியில் வச்சு நம்ம வந்து கட்டிகிட்டே போகலாம். கட்டிகிட்டே போகும்போது ஒரு அழகான பேட்டர்ன் வரும். ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் உங்களுக்கு எப்படி கட்டுறதுன்னு புரியும். லாஸ்ட் அவுட்புட் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் கோல்டன் கலர் நூல் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். ரெட் கலர் அண்ட் கோல்டு காம்பினேஷன் வச்சா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
மாதிரி உடஞ்சிருந்த பூ வந்துட்டு எடுத்துருங்க. ஏன்னா மாலையில் வைக்கும்போது இது உதிர்ந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்த பூவும் மாலையிலேருந்து உதிர ஆரம்பிச்சிடும். கூடுமான அளவு டேமேஜ் ஆன பூவை எடுத்து வச்சுட்டு நல்ல பூ வச்சே கட்டுங்க. அப்போ தான் வந்து மாலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் இப்போ அந்த பூவை எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இப்போது சம்மங்கி பூ பற்றி பார்க்கலாம். இதோட பொட்டானிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலியந்தஸ் டியூபரோசா. இதை நீலக்கற்றாழைன்னு நம்ம தமிழில் சொல்கிறாங்க. வாஸ்துக்காகவும் ஆர்னமெண்டல் பிளான்ட்டாகவும் தான் இதை வளர்த்துட்டு வராங்க. மாலை கட்டுறதுக்கு இப்போ நிறைய இடத்துல இதை தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. வெட்டிங் மாலையாக இருக்கட்டும், இல்லைனா சாமிக்கு போடுற மாலையாக இருக்கட்டும், அதில் சம்மங்கி பூ இல்லாமல் இப்போ இருக்கிறதே இல்லை. அவ்வளோ நல்ல பூ இது. நம்மளுக்கு நார்த் இந்தியாவில் இது எப்படி கூப்பிட்றாங்கன்னா ராஜினி கந்தா அப்படி இல்லைன்னா நிஷிகந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். மாலை கட்டும்போது இப்படி தான் திருகிக்கும். அதை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திருகி விட்டு அதை நேராக கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி மாலை கரெக்டாக வந்துடும். அந்த க்ராஸாக காமிச்சேன் இல்லையா, அதுவும் அழகாக நம்மளுக்கு வந்துட்டு மேலே தெரியும். அந்த க்ரீன் கலர் நூல் மேலே அந்த எல்லோ கலர் நூல் வந்து அழகாக வரும். இப்படி திருகி இருந்ததுனாலும் நம்ம நேராக எடுத்து விட்டுக்கலாம். மாலை இப்போ கட்டி முடிச்சிட்டோம். நம்ம லாஸ்ட்டு பூவையும் வச்சு இப்போ கட்டிடலாம். கட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த 2 நூலையும் நம்ம வந்து முடிச்சு போடணும். எல்லோ கலர் நூலை வச்சு நான் வந்து உள்ளன் நூல் மேலே இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு கொஞ்சம் இறுக்கிடுறேன். அப்படின்னா தான் அந்த லாஸ்ட்டு பூ வெளியில் வராமல் இருக்கும். நான் இன்னொரு தடவை என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லோ கலர் நூலை வச்சு பூ முடிக்கிற மாதிரி அந்த லாஸ்ட் 2 பூவையும் நீங்கள் முடிச்சு போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 முடிச்சு போட்டுக்கிறேன். இன்னொரு முடிச்சு போட்டுக்கிறேன் நான் அந்த எல்லோ கலர் நூலை வச்சு. பூ முடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த லாஸ்ட் 2 பூவை மட்டும் நம்ம வந்துட்டு எல்லோ கலர் நூலை வச்சு முடிச்சு போட்டுக்கணும். இன்னொரு இதுவும் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா,
அந்த உள்ளன் நூலையும் அப்புறம் அந்த எல்லோ கலர் நூலையும் சும்மா ஆர்டினரியாக நம்ம வந்து முடிச்சு போடுவோம்ல, 2 நூலை பிரித்து முடிச்சு போடுவாங்கல்ல, அந்த மாதிரியும் போடலாம். அந்த மாதிரி இப்போ போட்டு காட்டுறேன். அப்படி போடும்போது கொஞ்சம் கவனமாக போடணும், இல்லைன்னா மாலையில் அது அந்த முடிச்சு பட்டு கடகடகடான்னு அந்த மாலை அருந்துரும். அதனால் அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அந்த எல்லோ கலர் நூலை வந்துட்டு எடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு க்ரீன் கலர் நூல் மேலே ஒரு முடிச்சு போட்டு மெதுவாக அப்படியே அந்த முடிச்சை வந்து இறக்கி விடுங்க. இல்லைன்னா கடகடான்னு இறக்கிட்டிங்கன்னா மாலை வந்துடும். அதனால் கொஞ்சம் பார்த்து மெதுவாக கவனமாக இந்த மாதிரி இறக்கி விட்டுக்கோங்க. நான் 2 தடவை முடிச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை தடவை வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 4 முடிச்சு கூட போட்டுக்கலாம். ஆனால் கவனமாக மெதுவாக போடுங்க. நான் இப்போ 2வது முடிச்சு போட்டிருக்கேன். முடிச்சு போட்டு மெதுவாக இறக்கி அவ்வளோதான். இந்த மாதிரி முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டுட்டு எவ்வளோ தேவையான நூலோ அந்த அளவுக்கு மட்டும் நூலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்து முடிச்சு போட்டுருங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி முடிச்சு போட்டோமோ அதே மாதிரி இதையும் முடிச்சு போட்டிங்கன்னா மாலை வந்துட்டு சிலையில் போடுறதுக்கோ இல்லை ஃபோட்டோவில் போடுறதுக்கோ ஆணியில் ஃபோட்டோவில் போடுறதுக்கோ கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நான் எக்ஸ்ட்ரா நூலை வந்துட்டு கட் பண்ணி முடிச்சிடுறேன். கட் பண்ணிவிட்டு அந்த நூலையுமே வந்துட்டு நான் முடிச்சு போட்டுக்கிறேன். ஏன்னா நான் போட போகிற ஃபோட்டோவுக்கு எனக்கு இந்த மாதிரி தேவை. அதனால் இதுதான் கடைசி அவுட்புட். எப்படி இருக்குதுன்னு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் வேறு எந்த மாதிரி கட்டலாம் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.